அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்திய அரசியலமைப்பு ஒரு அறிமுகம். சரிங்களா? 10ஆம் வகுப்புல பாட புத்தகத்தில் என்னன்னு சொல்லி அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்காவில் தோன்றியது. சரிங்களா? இந்த அரசியலமைப்பு புத்தகத்தை கொண்டு வரணும்னு முதல்ல யாரு ஒரு கொள்கையை கொண்டு வந்தது? அமெரிக்கா தான். சரிங்களா? இந்த அமெரிக்காவுக்கு வந்து எப்ப சுதந்திரம் அடைஞ்சாங்க பாத்தீங்கன்னா 1787ஆம் ஆண்டு. சரிங்களா? நம்மளுக்கு 1947 தான் நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. ஆனா அமெரிக்காக்காரனுக்கு 1787 அவனுக்கு இந்த ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. சரி, இந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ் அவன் வந்து உடனே கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னா, அவங்க எப்ப அவங்களோட கண்ட்ரிக்கு கான்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1789ஆம் ஆண்டு அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? எப்போ 1787 அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனா அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ஸ் எப்போ வந்துருச்சு? 1789. 2 ஆண்டுகள்லயே அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி எல்லா மக்களாட்சி கொண்ட நாடுகளிலுமே சரிங்களா இந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ் புக் இருக்கும். சரிங்களா? இந்த அரசியல் சாசன புக்கு அனைத்து மக்களாட்சி நாடுகளிலுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஒரு பிரசிடென்டோ சரிங்களா அந்த மாதிரி கண்ட்ரில இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு நாட்டுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா சுதந்திரம் இந்தியாவில் நம்ம எப்படி வேணா இருந்துடலாமா? கிடையாது. சுதந்திர இந்தியாவில் நம்ம எப்படி வேணா இருந்துருவோம்னா கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு கோட்பாடு கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த கோட்பாட்டின் கீழே தான் நம்ம வந்து இந்த இந்தியா கண்ட்ரிக்குள்ள நம்ம இருக்கணும். சரிங்களா? நம்மளுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை தான் இந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ் புக்கில் சொல்லியிருக்கிறது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் சேர்றீங்க, அந்த காலேஜில் நீங்கள் பணம் கட்டி தான் சேர்றீங்க. சரி, நான் பணம் கட்டிட்டேன், நான் போகிறதான் டைமு, நான் போகிறதான் கிளாஸு, நான் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா? கிடையாது. சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு பீரியடை கொடுத்துருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு பிரேக் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு கல்லூரிக்கே அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நாட்டுக்கு எப்படி இருக்கணும்? சரிங்களா? அதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் சொல்றது. சரிங்களா? சரிங்க. இந்த அமைச்சரவை தூதுக்குழு 1946ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. சரிங்க. அந்த கேபினெட் கமிஷன் 1946ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. என்ன இந்த கேபினெட் கமிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும். சரிங்களா? நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை நம்ம வெளியிடுறதுன்னு நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. சரிங்களா? அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருந்தது, நிறைய மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்தது. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல் கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 1934ஆம் ஆண்டு எம்என் ராய்ங்கிறவர் தான் முதல்ல போய் பிரிட்டிஷ்காரங்கிட்ட பர்மிஷன் கேட்கறாரு. என்னன்னு கேட்குறாரு? எங்கள் நாட்டுக்கு எப்படி நீங்கள் சுதந்திரம் கொடுத்துருவீங்க, ஸோ நாங்கள் வந்து எங்களுக்காக ஒரு அரசியல் புத்தகத்தை நாங்கள் வெளியிடணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ எங்களுக்கான அரசியல் நிர்ணய சபை நீங்கள் பர்மிஷன் கொடுங்க நாங்கள் வைக்கிறதுக்கு அப்படின்னு எம்என் ராய்ங்கிறவர் 1934ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாரு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? நான் உங்களுக்கு சுதந்திரமே கொடுக்குறேன்னு நினைக்கல, இதில் எப்படி நான் உங்களுக்கு வந்து அரசியல் நிர்ணய சபைக்கு நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பேன் அப்படின்னு அவரை வந்து அதை நிராகரிச்சிட்டாரு. சரிங்களா? அடுத்து 2வது கோரிக்கை யார் வைக்கிறாங்கன்னா 1935ஆம் ஆண்டு ஐஎன்சி, இந்தியன் நேஷனல்ஸ் காங்கிரஸ். சரிங்களா? இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போய் கேட்குறாங்க, அவங்களோடதையும் நிராகரிச்சுட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்ததா வந்த 3வது கோரிக்கையில தான் ஜவஹர்லால் நேரு வந்து போய் பர்மிஷன் கேட்கறாரு. 1938ஆம் ஆண்டு அவர் ஒரு கண்டிஷன்ஸோட போய் கேட்கறாரு. என்னன்னு கேட்கறாரு? நாங்க வந்து அரசியல் நிர்ணய சபை வச்சுக்கிறோம், அந்த நிர்ணய சபைக்குள்ள யார் இருப்பாங்கன்னா வயது வந்தது அடிப்படையில நாங்க தேர்ந்தெடுத்து நாங்க அனுப்புவோம். சரி, அவங்க தான் இந்த அரசியல் நிர்ணய சபையில இருப்பாங்க அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போய் ஜவஹர்லால் நேரு வந்து கேட்கிறாரு. அதையும் நிராகரிச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கேட்ட 3 கோரிக்கையுமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிராகரிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1942ஆம் ஆண்டு கிரிட்ஸ் தூதுக்குழு அப்படின்னு ஒரு தூதுக்குழுவை நம்மளுக்கு இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. சரிங்களா? அனுமதி நாங்க உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்றோம், ஆனா ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1942ஆம் ஆண்டு கிரிட்ஸ் தூதுக்குழுன்னு ஒரு கமிட்டியை நம்மளுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. புரியுதுங்களா? அது என்ன நிபந்தனை அப்படின்னா, ஒரு 1000 பேர் உங்களோட ஆளுங்க இருக்கிறாங்கன்னா
1000 பேத்துல பாதிக்கு பாதி எங்களோட கவர்மெண்டோட பர்சன்ஸும் இங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை நிபந்தனையோட அவங்க வைக்கிறாங்க. இத நம்ம நிராகரிச்சிட்டோம். சரிங்களா, இத நம்ம நிராகரிச்சிட்டோம். சரிங்களா, அதுக்கப்புறம் தான் 1946 கேபினெட் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வருது. அந்த கமிட்டியில ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேர்த்துல ஒரு ஆள் தான் இந்த கிரிட்ஸ் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. சரிங்களா, அந்த 1942 கிரிட்ஸ் தூதுக்குழுல அவர் தான் ஹெட். பட் இந்த கேபினெட் கமிட்டியில அவர் ஹெட் கிடையாது, ஒன் ஆஃப் த பர்சனா இருக்கிறாரு. சரிங்களா, 3 பேர்த்துல ஒருவரா தான் அவர் இருக்கிறாரு. அப்போ அந்த அமைச்சரவை தூதுக்குழு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க வந்து அரசியல் அமைப்பு நிர்ணய சபையை நீங்க வந்து அமைச்சுக்கங்க. சரிங்களா, அதுல வந்து நீங்க எப்படி அமைக்கணும் அப்படின்னா 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி நீங்க தேர்வு எடுக்கணும். சரிங்களா, 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி நீங்க தேர்வு எடுக்கணும். நீங்க தேர்தலின் அடிப்படையில தான் அவங்க எல்லாத்தையுமே நீங்க உள்ள ஆட்களை உறுப்பினர்களா நீங்க சேர்த்தணும் அப்படின்னு ஒரு 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 கண்டிஷன்ஸ் கவர்மெண்ட் போடுறாங்க. சரிங்களா, ஒரு பரிந்துரைக்கிறாங்க. இதுக்கு நம்ம வந்து இந்திய ஆளுகள் வந்து சரின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அது நீங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த கேபினெட் கமிஷன் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பரிந்துரைக்குது. சரிங்களா, இவங்களால பரிந்துரை தான் செய்ய முடியுமே தவிர ஆர்டர் போட முடியாது. சரிங்களா, பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஓகே சொல்லிட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 389 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. சரிங்களா, அந்த 389 மக்கள் உறுப்பினர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா 292 மாகாணங்கள். சரிங்களா, 292 மாகாணங்கள், 93 சுதேச அரசுகள். சரியா, 3 மாகாண முதன்மை ஆணையர்கள். இந்த முதன்மை ஆணையர்கள்லாம் முக்கியமான ஒரு ஆபீசர்ஸ் அவங்கலாம். சரிங்களா, ஒரு பலுச்சிஸ்தான். சரிங்களா, மொத்தம் எத்தனை பேர்? 389 பேர் கொண்ட உறுப்பினர்களை நம்ம வச்சாச்சு. சரிங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து அரசியல் நிர்ணய சபையை அமைச்சிட்டோம், அதுக்கான உறுப்பினர்கள் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். சரிங்களா, இப்ப இதுக்கான ஒரு கூட்டம் நடத்தணும் இல்லையா? அந்த கூட்டம் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 இதற்கான முதல் கூட்டம் நடக்குது. இந்த முதல் கூட்டத்துக்கு தற்காலிகமா ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தற்காலிக தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் தான் தற்காலிக தலைவரா இருக்கிறாரு. சரிங்களா, அந்த முதல் கூட்டத்துக்கு மட்டும்தான். சரிங்களா, நல்லா பாத்துக்கோங்க. 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம் நடக்குது. அந்த முதல் கூட்டத்துக்கு தற்காலிகமா தான் ஒரு தலைவரை போடுறாங்க. அந்த தலைவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹான்னு போடுறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பிற்காலத்துல கூட்டங்கள் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிரந்தர தலைவரை நியமிச்சிட்டாங்க. அந்த நிரந்தர தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். சரியா, நிரந்தர தலைவர்னு ஒருத்தர் வந்துட்டாரு. அந்த நிரந்தர தலைவரோட பெயர் தான் ராஜேந்திர பிரசாத். இவருக்கு கீழே துணைத் தலைவர்களும் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் MC முகர்ஜியும் UT கிருஷ்ணமாச்சாரியும். சரிங்களா, ஒரு தற்காலிக தலைவர் முதல் கூட்டத்துக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் கூட்டத்துக்கு மேல எல்லாமே நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத் வந்துட்டாரு. இவருக்கு கீழே 2 துணைத் தலைவர்கள் போடுறாங்க. அந்த 2 துணைத் தலைவர்களுமே MC முகர்ஜிங்கிற ஒருத்தரும் UT கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவரும் தான் இங்க இருக்கிறாங்க. சரிங்களா, சரி, ஓகே. இது மொத்தம் எத்தனை அமர்வு நடந்திருக்குது, எத்தனை மீட்டிங் நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 11 அமர்வுகள் நடந்திருக்குது. 166 நாட்கள் இது நடத்திருக்கிறாங்க. மொத்தம் 2473 சட்ட திருத்தங்கள் இதுல கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா, இந்த மீட்டிங் எத்தனை நடந்திருக்குதுன்னா 11 அமர்வுகள் நடந்திருக்குது. 166 நாட்கள் இது நடத்திருக்கிறாங்க. 2473 சட்ட திருத்தங்கள் இது கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா, இப்போ இந்த 389 பேருமே அந்தந்த ஒவ்வொரு கண்ட்ரியில இருக்கிற அந்தந்த கண்ட்ரியில இருக்கிற கான்ஸ்டிடியூஷன்ஸா அவங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்து இதெல்லாம் யாருக்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா இது கரெக்ஷன் பண்றதுக்கு ஒரு டீம் போடுறாங்க. அந்த டீம் பேர் தான் டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. சரிங்களா, அந்த வரைவு குழுல மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. 7 பேர்த்துல ஒரு ஆள் தான் இந்த BR அம்பேத்கர். சரிங்களா, இந்த 389 பேருமே அவங்க கொண்டு வந்த அந்த சட்டங்களை கொண்டு வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு கண்ட்ரியில இருக்கிற புக்கில் இருக்கிற அந்த கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்து அந்த ஆர்டிகிளை இவங்க கிட்ட காட்டுவாங்க. இவங்க அதை டிராஃப்டிங் பண்ணுவாங்க, வடிவமைப்பாங்க இவங்கலாம். சரிங்களா, எது நம்மளுக்கு முக்கியமானது அப்படிங்கிறது வடிவமைச்சு கொடுப்பாங்க. அந்த வடிவமைச்சு கொடுக்கறதுல மிக முக்கிய பங்காற்றியவர் தான் டாக்டர் BR அம்பேத்கர். அதனால தான் நம்ம வந்து இவரை அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு நம்ம வந்து இவரை நம்ம புகழ்றோம். சரிங்களா,
இந்த டிராஃப்டிங் கமிட்டியில 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேர்த்துல ஒரு இந்த டாக்டர் B.R. அம்பேத்கர். சரிங்களா, அவரோட முக்கிய பங்காற்று இருந்ததுனாலதான் நம்ம வந்து அவரை அரசியலமைப்பின் தந்தை அப்படிங்கிறது நம்ம அழைக்கிறோம். சரிங்களா, சரி, கடைசியா இதை வந்து ஏத்துட்டாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை ஏற்பு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அது எப்ப அப்படின்னா நவம்பர் மாதம் 26ஆம் நாள் 1949ஆம் ஆண்டு. சரிங்களா, மொத்தம் முகவரின்னு ஒன்று இன்டெக்ஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த இன்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா பகுதிகள் 22 பகுதியா இருக்குது. அதனுடைய விதிகள் 395 விதிகளா இருக்குது. இதனுடைய பட்டியல்னு பார்த்தீங்கன்னா 8 பட்டியல் இருக்குது. தற்போதைய நிலவரப்படி இதனுடைய பகுதி பார்த்தீங்கன்னா 22 பகுதி இருக்கிறத 25 பகுதியாகவும், 8 பட்டியலா இருக்கிறத 8 அட்டவணையா இருக்கிறத 12 அட்டவணையாகவும், 395 விதிகளா இருக்கிறத 448 விதிகளாகவும் தற்போது இருக்குது. சரிங்களா, இது வந்து பகுதி 22, விதிகள் 395, பட்டியல் அதாவது அட்டவணை 8. இது வந்து நவம்பர் 26, 1949 அன்றைய காலகட்டத்தில் இருந்த இது எண்ணிக்கைகள். சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. சரி, அதான் இப்போ வந்து ஜனவரி 26ஆம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை நடைமுறைக்கு கொடுத்துட்டாங்க. அதை தான் நம்ம வந்து குடியரசு தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா, இந்த ஜனவரி 26, 1950 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்ல சரிங்களா கைப்பட எழுதினது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன். சரிங்களா, பிரேம் பெஹாரி நரேன் அப்படிங்கிறவர் தான் அந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ் புக்ல கைப்பட எழுதினவர். அவர் எந்த ஸ்டைல் எழுதியிருப்பார்னா இட்டாலிக் ஸ்டைல் எழுதியிருப்பாரு. சரிங்களா, அதுதான் இத்தாலிய பாணியில அவர் வந்து அவரோட லெட்டர்ஸ் வந்து கைப்பட எழுதியிருப்பாரு கான்ஸ்டிடியூஷன் புக்கில். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரியாம்பிள், முகவுரை. சரிங்களா, இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கில் பிரியாம்பிள்னு ஒன்று கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நேரு வந்து ஒரு மீட்டிங்கில் உரையாற்றுறாரு. என்னென்னு உரையாற்றுறாருன்னா, குறிக்கோள் தீர்மான அடிப்படையில் தான் இந்த முடிவுரை அமைந்தது. சரிங்களா, குறிக்கோள் தீர்மானம் அடிப்படை கொண்டு தான் இந்த முடிவுரையை அமைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க இதை அமைக்கிறாங்க. அது எப்பன்னா ஜனவரி 22, 1947ஆம் ஆண்டு இதை வந்து கொண்டு வராங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயத்த இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்ல கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இது. சரிங்களா, ரெண்டாவது பாயிண்ட் சமூக பொருளாதார அரசியல் நீதி. சரிங்களா, சமூக பொருளாதார அரசியல் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அனைவரும் சுதந்திரமாகவும் இருக்கணும், சமத்துவமா எல்லாருமே ஈக்குவாலிட்டியா இருக்கணும், சகோதரத்துவம் எல்லாமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கணும். சரிங்களா, அதை தான் இங்க சொல்றாங்க அவங்க அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்ல. சரிங்களா, எந்த ஒரு மத சார்பற்றதோ எந்த சமய சார்பற்றதோ இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சமூக பொருளாதாரத்துல எல்லாத்துக்குமே அரசியல்ல நீதி இருக்குது. யார் வேணாலும் எலெக்ஷன்ல போட்டி போடலாம். சரிங்களா, ஒரு சுதந்திரமா இருக்கலாம். நீங்க வந்து ஒரு ஈக்குவாலிட்டியா இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, அனைவரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கணும், சகோதரத்துவத்தோடு இருக்கணும். சரிங்களா, இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கிறாங்க. 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியிலிருந்து இந்த 3 பாயிண்டையுமே அவங்க எடுக்கிறாங்க அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்குக்கு. அடுத்து நம்ம என்ன பாக்குறோம்னா சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. ஒரு குடியுரிமைன்னு பார்த்தீங்கன்னா இது எந்த ஆக்டில் வருதுன்னா பகுதி 2 சரத்து 5 - 11 வரைக்கும் இருக்குது. சரிங்களா, நம்மளுக்கான குடியுரிமை சட்டம் எப்போ வந்தது? 1955ஆம் ஆண்டு. சரிங்களா, சிட்டிசன்ஷிப்பு எந்த ஆக்டில் வருதுன்னா பகுதி 2 சரத்து 5 to 11. நம்மளுக்கான குடியுரிமை சட்டம் எப்போ வந்தது? 1955ஆம் ஆண்டு வந்தது. இது மொத்தம் 5 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 விதமா நீங்க வந்து இந்த குடியுரிமை பெறலாம். 1 பிறப்பின் அடிப்படையில, அதாவது ஜனவரி 26, 1950க்கு பிறகு பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்க இந்த நாட்டோடைய ஒரு குடிமகன். சரிங்களா, கவர்மெண்ட் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. அல்லது ஒரு வம்சாவளி, அதாவது ஜனவரி 26, 1950க்கு முன்னாடி ஒரு தந்தை வந்து ஒரு குடிமகனா இருந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த வம்சாவளி மூலியமா நீங்க வந்து குடியுரிமை வாங்கிக்கலாம். அதாவது ஒரு பதிவு பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு எனக்கு வந்து குடியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. சரிங்களா, இயல்புரிமை, வெளிநாட்டவர் விண்ணப்பம். ஒரு ஃபாரினர்ஸ் வந்து எனக்கு இங்க குடியுரிமை வேணும்னாலும் அவங்க கரெக்ஷன் செக் பண்ணிட்டு அவங்க வந்து உங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பிரதேச இணைவு,
பிரதேச இணைவு அப்படின்னா ஒரு டெரிட்டரி, ஒரு பாண்டிச்சேரிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசம்லாம் ஒன்று சேர்த்துனாங்கன்னா அப்போ ஒரு குடியுரிமை கிடைக்கும். சரிங்களா? இதை தான் ஒரு 5 வகையா அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. சரி, எனக்கு குடியுரிமை இழத்தல், எனக்கு குடியுரிமையே வேணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் வழி கொடுத்துருக்குறாங்க. துரத்தல், சரிங்களா? எனக்கு குடியுரிமை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறது. முடிவுற செய்தல், சரிங்களா? முடிவுற செய்தல் அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து வேற நாட்டுல போயிட்டு ஒரு குடியுரிமை வாங்கிட்டீங்க, சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதை வந்து உங்களோட குடியுரிமை ரத்து செய்யப்படும். சரிங்களா? இழத்தல், நீங்க வந்து இந்திய கவர்மெண்ட்டுக்காக அகெயின்ஸ்டா நீங்க எதை பண்ணாலும் ஒரு டெரரிசம் ஆக்டிவிட்டியில நீங்க ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட குடியுரிமை ரத்து செய்யப்படும். சரிங்களா? அதுதான் இழத்தல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த குடியுரிமை சட்டம் எப்ப வந்தது? 1955ஆம் ஆண்டு. இதனுடைய ஆக்ட் என்ன? பகுதி 2 சரத்து 5 to 11 இருக்குது. சரிங்களா? மொத்தம் இதை வந்து 5 வகையான பிரிவுல இதை வந்து நீங்க குடியுரிமை பெறலாம். குடியுரிமை இலக்கணத்துக்கும் 3 வகையா இதுல வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை. சரிங்களா? நம்மளுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கிருந்து எடுத்திருக்கிறாங்கன்னா அமெரிக்காவில் இருந்து பெறப்பட்டது. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்டு அமெரிக்காவில் இருந்து பெறப்பட்டது. இதோட ஆக்ட் பார்த்தீங்கன்னா பகுதி 3 சரத்து 12 to 35 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கிருந்து எடுத்திருக்கிறாங்க? அமெரிக்காவில் இருந்து எடுத்திருக்கிறாங்க. இதனுடைய ஆக்ட் பகுதி 3 சரத்து 12 முதல் 35 வரைக்கும் இதனுடைய அடிப்படை உரிமை இருக்குது. சரிங்களா? இதனுடைய 6 அடிப்படை உரிமைகள். சரிங்களா? இதுல உங்களுக்கு பிளரா தெரியும். நான் உங்களுக்கு வீடியோ முடிவில் வந்து இதில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காட்டிடுறேன். சரிங்களா? அந்த 6 அடிப்படை உரிமை என்னங்கிறத நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? டிபிஎஸ்பி, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். டிபிஎஸ்பினா என்ன சார்? சரிங்களா? டிபிஎஸ்பினா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. சரிங்களா? டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. சரிங்களா? ஒரு அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அதாவது அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம வந்து எல்லாத்துக்கும் இந்திய கவர்மெண்ட்டுக்காக இந்தியாவுக்காக எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஆனா இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு, பெண்களுக்காக நம்ம வந்து எதுவுமே நம்ம கொடுக்கல அப்படின்னு இதுலதான் அவர் வந்து சமுதாய நலனுக்காக, சரிங்களா, சமுதாய நலனுக்காக ஒரு சில விஷயத்தெல்லாம் கொண்டுட்டு வராரு. அது எந்த ஆக்ட்ல வருது அப்படின்னா பகுதி 4 சரத்து 36 இருந்து 51 வரைக்கும் இது நடக்குது. சரிங்களா? இந்த விஷயத்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? இதை வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதை எடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை அம்பேத்கர் மென்ஷன் பண்றாரு. இதை வந்து அதாவது நீங்க ஃபாலோ பண்ணுங்க, பட் இது கம்பல்சரி அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? இதுதான் ஒரு சில பேர்த்துக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்குனது. புரியுதுங்களா? ஒரு ஆக்டை போட்டுட்டாரு, அதற்கான ஒரு கண்ட்ரில இருந்தே அந்த விஷயத்தையும் எடுத்துட்டாரு, எந்தெந்த மக்களுக்காகவும் அதே விஷயத்த சொல்லிட்டாரு. சொன்னவர் ஒரு கட்டத்தில் என்னன்னு சொல்லிட்டாரு, இதை வந்து ஃபாலோ பண்ணலாம், பட் இது வந்து கம்பல்சரி இல்லை. அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு. இப்போ நம்மளோட அந்த காலகட்டத்தில் நம்மளோட இந்திய கவர்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை, போக போக நம்ம இந்த விஷயத்த நம்ம கொண்டுட்டு போகலாம் தான் சொல்லிக்கிறத தவிர இது வந்து கம்பல்சரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது அப்படின்னு அவர் இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டை நம்ம பார்த்தோம். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமை. இந்த அடிப்படை கடமை வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்திய மக்களுக்காக நிறைய விஷயத்த நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இந்திய கவர்மெண்ட் மக்களுக்கு நிறைய கொடுக்குது. மக்கள் இந்தியாவுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. புரியுதுங்களா? இந்தியா மக்களுக்கு பண்ணுது, மக்கள் இந்தியாவுக்கு என்ன பண்றாங்க பதிலுக்கு அப்படின்னு தான் அவங்க வந்து அதுல இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் அப்போ ஆரம்பத்துல டாக்டர் அம்பேத்கர் எழுதின இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்ல இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறது ஒண்ணு கிடையாது. சரிங்களா? இது எங்கிருந்து எடுத்திருக்கிறாங்கன்னா ரஷ்யாவிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த டியூட்டிஸ், அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறது ஆரம்ப காலத்துல அரசியலமைப்பு புத்தகத்துல இது கிடையாது. சரிங்களா? 1976ஆம் ஆண்டு ஸ்வரன் சிங் அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து அம்மையார் இந்திரா காந்தி வந்து போடுறாங்க. இது எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 47வது சட்ட திருத்தம். சரிங்களா? அதாவது சட்டத்தை வந்து திருத்துறாங்க, அதுதான் சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்றது. இதுல வந்து 47வது சட்ட திருத்தத்தில் திருத்துறாங்க. 1976ஆம் ஆண்டு ஸ்வரன் சிங் ஒரு கமிட்டியை வந்து இந்திரா காந்தி அமைக்கிறாங்க. இது எந்த ஆக்ட்ல வருதுன்னா
பகுதி 4, அதாவது அந்த டிபிஎஸ்பி 4ல வருதுங்களா ஆக்ட், அதே மாதிரி பக்கத்துல ஏ போட்டுருங்க. பகுதி 4A சரத்து 51A, அதுல சரத்து வந்து 51 முடியுது, இதுல வந்து 51A பக்கத்துல போட்டுட்டாங்க. சரிங்களா? இப்ப அவங்க என்னென்ன டியூட்டிஸ்ன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நம்மளுக்கான கடமைகள் என்னன்னா, ஒவ்வொரு குடிமகனும் தேசிய கீதத்தை தேசிய கொடி கீதம் அதெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. சுதந்திர போராட்டத்தை பற்றி அவங்களோட போற்றதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பேணி காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாடு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு அவங்க வந்து உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? டிஃபென்ஸ்ல வந்து சேர்றதுக்காக ஒரு பாதுகாப்பான நாடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை வந்து வர சொல்றாங்க. அனைவருமே சகோதரத்துவத்தோட இருக்கணும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கணும், பெண்களை மதிக்கணும் அப்படின்னு இந்த கடமைகள்லாம் சொல்றாங்க. நம்மளோட கல்ச்சர்ஸை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 7வதா சுற்றுச்சூழலை பேணி காக்கணும். சரிங்களா? சொல்றாங்க. அறிவியல் கோட்பாடு இருக்கணும்னு சொல்றாங்க. பொது சொத்து பாதுகாக்கணும். சரிங்களா? இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே பாதுகாப்பா வச்சுக்கணும். நினைச்சதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்துக்கும் போட்டு அடிச்சுட்டு உடச்சிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. பொது சொத்தை பாதுகாக்கணும்னு அதுல தெளிவா சொல்றாங்க. சரிங்களா? நம்ம வந்து பொருளாதாரத்துல முன்னேறணும் அப்படின்னு இந்த டியூட்டிஸ்லயும் சொல்றாங்க. இந்த 11வதா வச்சிருக்க இந்த கல்வி தான் இது யாரு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, ஆக்சுவலா இந்திரா காந்தி கொண்டு வந்தது இந்த 10 டியூட்டிஸ் தான். 11வதா டியூட்டிஸ் தான் ஒரு யாருக்கு சேர்த்திருக்கிறாங்கன்னா வாஜ்பாய் சேர்த்திருக்கிறாரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்துல இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. என்னன்னு கொண்டு வந்திருக்கிறாருன்னா, கல்வி வந்து 6 வயது முதல் 14 வயது வரை இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டாய கல்வின்னு அவர் வந்து கொண்டு வர்றாரு. சரிங்களா? இங்க வந்து சைல்டு லேபர்லாம் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே எஜுகேஷன் இருக்கணும். அது வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். 6 முதல் 14 வயது வரை இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்குமே கல்வி வேண்டும் அப்படின்னு இந்த டியூட்டிஸ்ல கடமை, இதெல்லாம் வந்து ஒரு பெற்றோரோட கடமை அப்படின்னு வந்து வாஜ்பாய் வந்து 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்துல இதை வந்து அவர் கொண்டுட்டு வராரு. சரிங்களா? சரிங்க, இதோட இந்த அரசியல் அமைப்பு முடிஞ்சது. நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்குறோம், இதனுடைய இந்திய அரசியலோட அறிமுகம் பார்த்துருக்குறோம். சரிங்களா? அடுத்து என்ன பார்த்துருக்கோம், பிரியாம்பிள், இதோட முகவரியை பார்த்துருக்குறோம். சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பார்த்துருக்குறோம். சரிங்களா? அடுத்துன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டு பார்த்துருக்குறோம். சரிங்களா? டிபிஎஸ்பி பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாமே தெளிவாக பார்த்துட்டோம். சரிங்களா? இதிலிருந்து கட்டாயம் உங்களுக்கு ஒரு 1 அல்லது 2 கேள்விகள் தாராளமாக உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்த டாபிக்ல கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? அது வரைக்கும் நல்லபடியா படிங்க. தேங்க்யூ, பபாய்.